கண்டி தெல்தெனிய பகுதியில் காரொன்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட இளம் பெண் தொடர்பான பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர் 33 வயதான சம்ஜா தர்ஷினி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணும் அவரின் காதலனும் கனடாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பெருந்தொகை பணம் கடனாக பெற்றிருந்தனர். எனினும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்தமையினால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை மீளக் கோரியுள்ளனர். இதன் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக கடந்த 3ஆம் தேதி நுவர்லியாவில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தெல்தெனிய பகுதியில் கைவிடப்பட்டு சென்ற காரில் இருந்து குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது காதலனி சடலத்தை காரில் எடுத்து வந்த தெல்தெனிய பகுதியில் உள்ள இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிக்கம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை நுவர்லியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்தனர். அதன்படி அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை அவரது காதலன் அழைத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலன் கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அந்த பகுதியில் இருந்து தலைமறைவாகியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நுவர்லியா ஹோட்டலில் தங்கியிருந்த காலப்பகுதியில் பல நாட்கள் தான் உணவு கொள்ளவில்லை என அவரின் சகோதரனுக்கு தொலைபேசியூடாக தெரிவித்ததாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதற்கான வைத்திய ஆலோசனை பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தலைமறைவாகியுள்ள காதலனை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கண்டி கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளரான காதலனுக்கும் உயிரிழந்த பெண்ணுக்கும் இடையே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.